ஹலோங்க, கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோடில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சூப்பராக தாறுமாறாக தான் இருக்க போகுது. ஏன்னா நேற்றே வந்துட்டு அபிராமி கார்த்திக்குக்கும் தீபாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்றைக்கே தேதி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கார்த்திக் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அதை வச்சு ரியாவும் ஐஸ்வர்யாவும் எப்படிலாம் டென்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் இருந்தாலும், கார்த்திக் புது ஆஃபீஸில் ஒரு மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு லேபர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக்கும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ரம்யா விஸ்வநாதன் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கூடவே மேனேஜரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆனந்த் செட் பண்ணி வச்ச ஒரு லேபர் வந்துட்டு வேணுனே வந்துட்டு ஒரு மிஷினோட பாட்டை வந்து கீழே போடுறாங்க. அது உடஞ்சிருது. அது வந்து ரொம்ப பெரிய லாஸாக இருக்குது, ரொம்ப செலவாகிற மாதிரி ஒரு மிஷினாக இருக்குது. அப்போ வந்துட்டு அது ரம்யா விஸ்வநாதன் பார்த்துட்டு ரோங்கி பலார்னு அரைகிறாங்க. எங்க கொஞ்சம் கூட பொறுப்பங்களால ஒர்க் பண்ண முடியாதா, இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியான மிஷின் தெரியுமா, அசால்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாறுமாற வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த லேபரை. அங்கே கார்த்திக் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் வராங்க. சொல்லுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் பாட்டுக்கெல்லாம் உடச்சிட்டு போயிட்டா அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறது அப்படிங்கும்போது அவரும் கொஞ்சம் வேணுனே பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த லேபர். அப்போ இன்னும் வந்து ரம்யா விஸ்வநாதனுக்கு கோவம் வந்து ஓங்கி பலார்னு அரைக்காக கையை ஓங்கும் போது அப்போ கார்த்திக் வந்து தடுத்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையை பிடிச்சிடுறாங்க. ஓ, ஏன் கையவே நீ பிடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா விஸ்வநாதனுக்கு அவ்வளோ கோவம் வருது கார்த்திக்கை பார்த்து. அங்கே இருக்க லேபர்ஸ் எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் நியாயமாக தானே கேட்குறாரு, தெரியாமல் உடஞ்ச பொருளுக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்போ ரம்யா விஸ்வநாதனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எல்லா லேபர்ஸும் பின்னாடி பேசுறது ரம்யாவுக்கு நல்லாவே கேட்குது. இவன் என்ன இப்படி மாற்றிட்டான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க. அப்போ கார்த்திக்கும் வந்துட்டு அந்த கீழே போட்டு உடச்சதுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறீங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் தெரியாமல் தானே உடச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக நினச்சி அவர் ரொம்ப மனசார நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த லேபரோட மனசில் அப்படி எந்த இதுவும் கிடையாது. ஆனந்தோட அடியால் அவர். ரம்யா ரொம்ப கோவத்தில் போய் அவங்களோட ரூமில் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்க மேனேஜர்ஸ் எல்லாமே எரிரத்தையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் ஏற்றி விடுறாங்க. மேடம், அவன் கொஞ்சம் கூட சரியாக கிடையாது, உங்களே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இருக்கா, இவன் இந்த ஆஃபீஸில் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் கெட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்றி விடுறாங்க. அப்போ ரம்யாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த ஆஃபீஸில் இருக்கவே கூடாது, உடனே அவனை வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த கீழே போட்டு மிஷினை அடித்த லேபர் வந்துட்டு ஆனந்துக்கு கால் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பக்காவாக பண்ணிட்டேன் சார், எல்லாமே நடந்துட்டு இருக்கேன், எனக்காக சப்போர்ட் பண்ணி அந்த கார்த்திக்கு வந்துட்டு நல்ல வசமாக அந்த மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டான், அவங்களும் பயங்கர வயிற்றுச்சல்ல போயிருக்காங்க, கண்டிப்பாக இன்னொரு 10 நிமிஷத்தில் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆனந்துக்கும் அவ்வளோ சந்தோஷம், பக்காவாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. சூப்பர், நீ அப்படியே கண்டினியூ பண்ணணும், ஏதாச்சும் வந்து நல்ல விதமாக போகிற மாதிரி இருந்தாலும் நீ அதை கெடுத்து அவனை வேலையை விட்டு தூக்கறதுக்கான ஐடியாஸ் மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படின்னு ஆனந்த் வந்து தெளிவாக அந்த லேபர் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த லேபரும், சார் நான் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு கார்த்திக் கிட்ட வாங்க, அவங்கள மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் நினச்சிட்றாரு, கண்டிப்பாக இந்த அம்மா என்னை வேலை விட்டு தூக்க போதும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறாரு. அதோடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. கார்த்திக்கா ரம்யா உண்மையுமே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, ஏதாச்சும் சான்ஸ் கொடுத்து கார்த்திக் வந்து அந்த கம்பெனிலே இருப்பாரா அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆனந்த் வந்து நிறைய பிளான் போட்டு கார்த்திக்கை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக கார்த்திக் இது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு இந்த போட்டியிலே வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணுற போகிறத பற்றி கார்த்திக் என்ன சொல்லுவார், அப்புறம் இன்றைக்கி ரம்யா கிட்ட கார்த்திக் எப்படி தப்பிச்சு அந்த கம்பெனிலேயே இருப்பார், இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே மாசாக தான் இருக்க போது. நம்ம சேனலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார்த்திக் தீபாவோட பேர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.